ஃபர்ஸ்ட்டு நியூ காம்போசிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லேண்ட்ஸ்கேப் சைஸில் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணதும் இதை வந்து கரெக்டாக ஃபிட்டாக வச்சுக்கிறேன். ஃபிட் வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்டாக்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இமேஜஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டுக்கு ஒரு இமேஜ் ஸ்கேல் பண்ணிக்கலாம். எஸ் போட்டிங்கனாக்கா ஸ்கேல் ஆப்ஷன் வரும். அதில் வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் என்ன பண்ண போகிறேன், நம்ம எந்தெந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வேணுமோ கண்ட்ரோல் பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து லேயர் வந்து விசிபிள் ஆகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், பேக்ரவுண்டை வந்து லாக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட மேலே இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம் லேயர்ஸ் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஹைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உள்ள ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இவனை வந்து ஸ்கேல் பண்ணி நமக்கு வந்து எந்த இடத்துல வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி உள்ளே கொண்டு வந்துக்கிறேன். ஸ்கேல் எஸ் போட்டிங்கன்னா ஸ்கேல் வரும். ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். வேணுன்னா நீங்கள் வந்து ரூலர் கூட போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தாக்கா இந்த மாதிரி ரூல் போட்டு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஆப்ஷன் இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ரூலர் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம இதில் தான் வந்து நம்ம வந்து அனிமேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இது வந்து நார்மல் லேயராக இருக்குது. இப்போ இவனை வந்து நான் 3Dயாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 3D லேயராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. 3D லேயராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இவனை வெளியே கொண்டு வந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே. இப்போது நீங்கள் வந்து ஓரியன்டேஷன் ரொட்டேஷனில் போனீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து இசட்டை தான் நான் பண்ண போகிறேன். இசட்டில் கொஞ்சம் உங்களுக்கு என்ன ரொட்டேஷன் வேணுமோ அந்த ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு டைம் லைனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க 0லேருந்து. அதுக்கப்புறம் பொசிஷனும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் டைம் லைனை மூவ் பண்ணிக்கிட்டு, இப்போது இங்கே வந்து நமக்கு வந்து உள்ள இமேஜ் வந்து உள்ளே வரா மாதிரி நான் பண்ண போகிறேன் அனிமேஷன். இப்போது இவனை கொண்டு வந்து உள்ளே நமக்கு எங்கே வேணுமோ கரெக்டாக அங்கே கொண்டு வந்துக்குங்க. ஓகே. எனக்கு இந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறமா ரொட்டேஷன் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு ரொட்டேஷன் பண்ணிக்கங்க. ஓகே. ஓகே. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து அனிமேஷன் வருது. ஆனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரலை. அதனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஈஸியஸ்ட் பண்ணிக்கிறேன். F9 போட்டு உள்ளே போனீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து ஸ்மூத் ஆகிறதுக்காக நான் வந்து இதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன். அதே போல் பொசிஷனுக்கும் சேம் தான். F9 போடுறீங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னாக்கா ஓகே. இப்போது நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே. ஸ்மூத்தாக இருக்குது. இன்னும் நான் வந்து இதை வந்து இன்னும் நல்லா ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா, இதுக்கு வந்து ஷேடோ கொடுக்கணும். அதுக்கப்புறமா மோஷன் பிளர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது. இந்த மோஷன் பிளரை வந்து செக் பண்ணிங்க. இப்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த மோஷனோட வரா மாதிரி வரும். ஓகே. ஓகே. நல்லாயிருக்கு. இப்போது இது மட்டும் போதாது. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னும் டிராப் ஷேடோ வந்து ஆட் பண்ண போகிறேன். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெஸ் போனீங்கன்னாக்கா, டிராப் ஷேடோ டைப் பண்ணீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து டிராப் ஷேடோ வரும். இதை வந்து உங்களோட லேயரில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண உடனே இந்த மாதிரி செட்டிங் வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒப்பாசிட்டி வந்து ஒரு 30 வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒப்பாசிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து நிறைய வச்சுங்க. ஓகே. அதுக்கப்புறம் சாஃப்ட்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வச்சுட்டு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டைம் லைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க 0லேருந்து. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி 1 மினிட்ல வச்சுருப்பீங்க. அங்கே கொண்டு வந்துட்டு, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா டிஸ்டன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இது எதுக்கு அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து அந்த அனிமேஷன் வந்து கரெக்டாக வந்து உட்காரும்போது, உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு 3 லேயர் வந்து அழகாக வந்து உட்கார்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு அனிமேஷன் வரும். அதுக்காக தான் இந்த டிராப் ஷேடோ வந்து இந்த செட்டிங் பண்ணுறேன். ஓகே. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுங்க. இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. சூப்பரா வந்திருக்கு. அதாவது ஒரு 3D லேயர் வந்து அழகா வந்து உட்கார்ற மாரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணும்போது விசிபிள் ஆக்கிங்க. நெக்ஸ்ட் லேயர் பண்ணும்போது இதே சேம் ப்ராசஸ் தான் பண்ண போறோம். அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்கேல் பண்ணி கரெக்ட்டா அந்த ரூலருக்குள்ள கொண்டு வந்துருங்க. ஓகே. கொண்டு வந்துட்டு, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சேம் தான். இப்போ ஆல்ரெடி நம்ம பண்ண கீழ இருக்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட யூ போட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு எல்லாமே விசிபிள்ல வரும். அத அப்படியே ஃபுல்லா காப்பி பண்ணிக்கங்க. இங்க இருக்க எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு, நீங்க வந்து டைம் லைன்ல இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கங்க.
இந்த லேயர்ல போயிட்டு கரெக்ட்டா வச்சுட்டு, இந்த லேயர்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு, போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விசிபிள் ஆயிடும். இதுல வந்து நீங்க பொசிஷன் மட்டும் சேஞ்ச் பண்ண போறீங்க. நீங்க வந்து லெஃப்ட் சைட்ல பண்ணீங்க. இப்போ வந்து நீங்க ரைட் சைட்ல பண்றதுனால, நான் வந்து பொசிஷன் பண்ணிட்டேன். அத கொண்டு வந்து இங்க ரைட் சைட்ல வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ ரைட் சைட்ல வச்சுட்டேன். சேம் ப்ராசஸ் தான். நீங்க வந்து பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண போறீங்க. அவ்வளோதான். அதே சேம் ப்ராசஸ் தான். அதேபோல நீங்க வந்து ஷேடோவும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஆங்கிள வந்து ரைட் சைட்ல வச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஷேடோ வேணும்னாக்கா, நீங்க லெஃப்ட் சைட்ல மாத்திக்கங்க. அவ்வளோதான். இப்போ ஈசிஎஸ் மட்டும் கொஞ்சம் பண்ணிக்கங்க. இப்போ இந்த 2 கீ ஃப்ரேமும் செலக்ட் பண்ணிட்டு, நான் வந்து ஈசிஎஸ் மட்டும் பண்ணிக்க போறேன். ஆங்கிள உங்களுக்கு எவ்வளோ ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, அந்த அளவுக்கு நீங்க அழகா பண்ணிக்கங்க. ஓகே. இப்போ இவன மட்டும் ஈசிஎஸ் பண்ணு F9 போட்டு உள்ள போனீங்கனாக்கா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா ஸ்மூத்தா வரா மாரி நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஷார்ட்கட் வந்து F9. ஓகே. சூப்பரா வந்திருக்கு. இதே ஸ்டெப் தான் நீங்க வந்து நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் இதே சேம் ப்ராசஸ் தான் பண்ண போறீங்க. இதுக்கு வந்து நான் வந்து மோஷன் பிளர் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ப்ளே பண்றேன். சூப்பரா வந்திருக்கு. இந்த ஸ்டெப்ப தான் திரும்ப திரும்ப நீங்க ரிப்பீட்டடா பண்ண போறீங்க. ஓகே. இது முடிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, நெக்ஸ்ட் உள்ளத ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இத வந்து ஃபர்ஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிறது எல்லாத்தையும். காப்பி பண்ணிக்கிட்டு, நீங்க நெக்ஸ்ட்டு உங்களோட லேயர்ல போயிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிட்டு, இதே சேம் ப்ராசஸ் தான். சேமா பண்ணீங்கனாக்கா, நீங்க வந்து பொசிஷன மட்டும் தான் சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். மத்தபடி எல்லாமே அதே தான். சேம் ப்ராசஸ் தான். இந்த வீடியோ மட்டுமல்ல, நம்ம சேனல்ல இது போல நெறைய வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதாவது கேமரா ட்ராக்கர், அப்புறம் 3டி கேமரா எப்படி யூஸ் பண்றது, நார்மலா டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி, எல்லா அனிமேஷனும் நம்ம சேனல்ல வந்து நெறைய இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.